everyone, welcome to நிலாக்குட்டி சேனல். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு 4 நாளோட ரேண்டம் ரொட்டீன் vlog வீடியோ தான் பார்க்க போறேங்க. வாங்க பார்க்கலாம். இந்த வீடியோ வியாழக்கிழமை மதியம் போல எடுத்துக்கிட்டு இருக்கேன். பாப்பா ரெண்டு பேத்துக்கும் ஸ்கூல் லீவ் விட்டதுல இருந்து ஹஸ்பண்ட் வந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன். திருப்பதி வந்து கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருந்தேன். ஆனா ஜூலை மாசம் வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா திருப்பதியில அந்த 300 ரூபாய் அமௌண்ட் கட்டி போய் பார்ப்போம் இல்லைங்களா சாமியை, அந்த தரிசனத்துக்கு ஜூலை மாதம் வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து அவைலபிளாக இல்லை. அவர் வந்து அந்த டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணிட்டு போயிட்டோம்னா பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் கௌரி அப்படின்னு சொல்லி வேண்டானே சொல்லிக்கிட்டு இருந்தார். அப்புறம் எனக்கு ரொம்ப கடுப்பாயிடுச்சு, கூட்டிகிட்டு போகிறீங்களா இல்லையா அப்படின்னு லாஸ்ட்டாக சண்டை போடவே ஆரம்பிச்சிட்டேன். சரி, அதுக்கப்புறம் இந்த வாரம் அடுத்த வாரம் அப்படிங்கிற மாதிரி டைம்ஸ் வந்து ஷெடியூல் பண்ணிகிட்டே இருந்தோம். திடீர்னு புதன்கிழமை வாக்கில் என்ன சொல்லிட்டாருன்னா, நம்ம வெள்ளிக்கிழமை சாயந்தரம் வந்து கிளம்பலாம் திருப்பதி போகிறதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாரு. இந்த வீடியோ வியாழக்கிழமை மதியம் போல் எடுத்துக்கிட்டு இருக்கேன். பெட்ஷீட்டு, தலைவாணியோர, மெத்த விரிப்பு, சோஃபா கவர்னு எல்லாத்தையும் துவைச்சு காய போட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வீடெல்லாமே ஃபுல்லாகவே க்ளீன் வந்து பண்ணி விட்டாச்சு. வியாழக்கிழமை இந்த கிளீனிங் வேலை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்துக்கிட்டு இருக்கேன். வெள்ளிக்கிழமை ஹஸ்பண்ட்க்கு வந்து ஆஃபீஸ் வந்து இருக்குது, அவங்க போயிட்டு ஆஃப் டேயில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து கிளம்பிட்டாங்க. அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம வந்து சமையல் வேலைகளை செஞ்சிடலாம் அப்படின்ட்டு சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சு வச்சுட்டு அப்படியே அங்கே வந்து பார்த்திங்கன்னா புளி சாதத்துக்கு எல்லாமே வதக்கி விடுறது, அந்த வேலைகள் எல்லாமே செஞ்சுட்டேன். நெடக்கடலை பருப்பு சுத்தமாக காலி ஆகிடுச்சு. புளிசாதத்துக்கு நெடக்கடலை பருப்பு போட்டு செஞ்சால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அதனால் போய் கடையில் ஒரு 1/2 கிலோ வாங்கிட்டு வந்துட்டு ஒரு 1/4 கிலோவுக்கு மேலேயே கொட்டிட்டேன். சாப்பாடு எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு அந்த பருப்பு வந்து இருந்தால் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இல்லைங்களா. சரின்ட்டு அதையும் வறுத்துட்டு சமையல் வேலைகள் படப்படன்னு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். நான் சமையல் வேலை எல்லாமே படப்படன்னு செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அவங்க அப்படியே அக்காவும் தங்கச்சியும் என்ன பண்ணுறாங்கன்னு போய் பார்க்கலாம். அவங்க 2 பேரும் வந்து பார்த்திங்கன்னா செம்ம டிஸ்கஷன். இந்த லீவில் எங்கேயுமே போகலை இல்லைங்களா, டூரோ வெளியில் எங்கேயாவது போகிறது அந்த மாதிரி எங்கேயுமே போகலை. ஃபஸ்ட் டைம் இப்போ தான் திருப்பதி வந்து முன்னையே வந்து போயிருக்கோம், போன வருஷமே வந்து போயிருக்கோம். இந்த லீவில் ஃபஸ்ட் டைம் வெளியில் போகிறோம் அப்படிங்காட்டி அக்காவும் தங்கச்சியும் ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணுறதுக்கு செம்ம ஜாலியாக பேக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அம்மா 4 செட்டு ட்ரெஸ் வேணுமா, 5 செட்டு ட்ரெஸ் வேணுமா, எத்தனை வேணுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. நெடக்கடலை பருப்பு கடையில் வாங்க போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சோப்பு, சின்னதாக பேஸ்ட்டு, ஷாம்பு, எனக்கும் சன்சி 2 பேர்த்துக்கும் வாமிட் வரும். 2 பேர்த்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா சாக்லேட்டு, தலைவலி தைலம் அப்படிங்கிற மாதிரி என்னென்ன ஐட்டம்ஸ் தேவையோ அது எல்லாம் நான் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு படி வந்து போட்டு பார்த்திங்கன்னா புளிசாதம் வந்து ரெடி பண்ணிட்டேன். ஒரு படி அளவுக்கு புளிசாதம், அப்படியே 1 கிலோ சப்பாத்தி மாவு வந்து போட்டு சப்பாத்தி கொஞ்சம் இதாகவே வந்து போட்டுட்டேன். அப்போ தான் ஒரு 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு சரியாக இருக்கும். ஆனால் சாஃப்டாக சூப்பராக இருந்தது. அப்படியே சைடில் வந்து பார்த்திங்கன்னா தக்காளி தொக்கும் வந்து ரெடி பண்ணிட்டேன். இனி எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணணும். வெள்ளிக்கிழமை நைட்டு ட்ரெயினில் போகும்பொழுது சாப்பிட்றதுக்கும், சனிக்கிழமை திருப்பதி வந்து ரீச் ஆனதுக்கப்புறம் காலையில் சாப்பிட்றதுக்கும் இந்த சாப்பாடெல்லாம் வந்து செஞ்சுருக்கோம். அதுக்கப்புறம் மதியத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அங்கே திருப்பதி தேவஸ்தானத்தில் சாப்பாடு வந்து போடுவாங்க. அது இல்லாமல் வெளியில் கடைகளில் கூட வாங்கிக்கலாம். ஒரு 2 நேரத்துக்கு மட்டும் இந்த சாப்பாடெல்லாம் இருந்தால் போதும் அப்படின்ட்டு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, பேக் பண்ணியாச்சு, பேக் எல்லாமே எடுத்து வச்சாச்சு. இந்த வேலைகளெல்லாம் முடிக்கிறதுக்கே டைம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 போல் ஆயிடுச்சு. ஹஸ்பண்டும் ஆஃபீஸ்லேருந்து வந்துட்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சா இதையே தான் கேட்குறாங்க. எல்லாம் எடுத்து வச்சுட்டு கேஸ் எல்லாம் ஆஃப் பண்ணி விட்டுட்டு 2 நாள் ஆகுமா 3 நாள் ஆகுமான்னு தெரியாது. ஏன்னா நம்ம வந்து சாமி தரிசனத்துக்கு டிக்கெட்டே புக் பண்ணலை. அங்கே போயிட்டு தான் புக் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த இதில் தான் வந்து பார்த்திங்கன்னா புக் பண்ண போகிறோம். அதனால் எத்தனை நாள் ஆகும்னு தெரியலை. ஒரு 3 நாள் 4 நாளைக்கு தேவையான ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே எடுத்துக்கிட்டு சாப்பாடும் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. அம்மா வந்து அம்மா ஊரில் இருந்தே கிளம்பி அங்கேருந்து வந்துடுவாங்க. அப்படியே பஸ் வந்து ஏறிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நாங்கள் 3 பேர் மட்டும்தான் கிளம்புறோம். பிள்ளைங்கள்லாம் இன்றைக்கி வந்து வேலைக்கு வந்திருக்காங்க. நாங்கள் இல்லைனாலும் குடோன் வந்து ஓப்பன் பண்ணி கீ வந்து பிள்ளைங்கிட்ட கொடுத்துட்டு போயிடுவோம். குடோன் ஓப்பன் பண்ணி பிள்ளைங்களே வந்து வேலை செஞ்சுட்டு எல்லாமே செஞ்சுட்டு போயிடுவாங்க. நாய்க்குட்டி 2க்கும் பூனைக்குட்டி 2க்கும் சாப்பாடெல்லாம் செஞ்சு குடோனில் எடுத்து வச்சுட்டேன். பால் தயிர் அதோட எடுத்து வச்சுட்டேன். பிள்ளைங்கிட்டையும் வந்து சொல்லிட்டேன், நாய்க்குட்டி பூனைக்குட்டிக்கெல்லாம் சாப்பாடு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு.
சன்சியும் அவங்க அப்பாவும் பேக் வந்து எடுத்துக்கிட்டு வண்டியில் வந்து போயிட்டாங்க ஈரோடு. நானும் குட்டி பாப்பாவும் வந்து பார்த்திங்கன்னா பஸ் வந்து ஏறிக்கிட்டோம். அப்படியே அம்மாவும் வந்து எங்களோட பஸ் ஏறி ஜாயின் பண்ணிட்டாங்க. ஈரோடு ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. சாயந்தரம் ஒரு 5 மணிக்கோ 5:30க்கோ திருப்பதி போகிறதுக்கு ஒரு ட்ரெயின் வந்து இருக்குது. ட்ரெயினுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து புக் பண்ண கிடையாது. நாங்கள் வரும்பொழுதே சன்சியும் எங்கள் அப்பாவும் வண்டியெல்லாம் போட்டுட்டு வெயிட் பண்ணாங்க. நான், அம்மா, குட்டி பாப்பா 3 பேர் வந்து அப்படியே ஜாயின் பண்ணியாச்சு. ட்ரெயினுக்கு இப்போ போகும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து ட்ரை பண்ணோம், கிடைக்கல. அந்த ஓப்பன் டிக்கெட் வந்து எடுத்துகிட்டு போவோம் இல்லைங்களா, அதில் வந்து போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். அதில் போகும்பொழுது டிக்கெட் இருக்குமோ இருக்காதோங்கிற பயம் வேறு இருந்தது. கரெக்டாக டிக்கெட்ஸ் வந்து இருந்தது. ஓப்பன் டிக்கெட்லேயே எடுத்துகிட்டு போயிட்டோம். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5:30க்கு ட்ரெயின் வந்து ஏறியிருப்போம்னு நினைக்கிறேன். சனிக்கிழமை விடியற்காலம் 12 மணிக்கு திருப்பதியில் கொண்டு வந்து எங்களை இறக்கி விட்டுருந்தாங்க. அங்கே மண்டபம் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மண்டபத்திலேயே நாங்கள் வந்து ஸ்டே பண்ணிட்டோம். 2 மணிக்கும் பொழுது டிக்கெட் வந்து கொடுக்கறதுக்கு ஆரம்பித்தாங்க. லைனில் நின்று சுற்றி வந்தாங்க. ஒரு 10 ரவுண்டு போல் 10 ரவுண்டு சுற்றி வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 2 மணிக்கு சுற்றுறதுக்கு ஆரம்பித்தோம். 3:30 அப்படிங்கும் பொழுது எங்களுக்கு வந்து டிக்கெட்ஸ் வந்து கிடச்சிருச்சு. சனிக்கிழமை நாங்கள் வந்து டிக்கெட் வாங்குகிறோம். எப்போ சனிக்கிழமை 3:30க்கு வந்து டிக்கெட் வாங்குகிறோம் விடியற்காலம். எங்களுக்கு என்ன ஸ்லாட் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை விடியற்காலம் 3 மணிக்கு சுவாமி தரிசனம் வந்து பார்க்குறதுக்கு அந்த ஸ்லாட் வந்து கொடுத்துருந்தாங்க. எப்படியோ டிக்கெட்ஸ் வந்து வாங்கியாச்சு. ஒரு நாளைக்கு 6000 பேரோ என்னமோ அந்த டிக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஃப்ரீ தரிசனத்திலேயே வந்து பார்த்துக்கலாம். அந்த 300 ரூபா டிக்கெட்ஸ் எல்லாம் 2 மாதத்துக்கு முன்னாடி வரைக்கும் புக் பண்ணி இருக்குது. அது வந்து வாங்க முடியாது. திருப்பதியிலேருந்து கீழே இருந்தே நடந்து போனோம்னா ஒரு டிக்கெட் வந்து கொடுக்குறாங்க இல்லைங்களா, ஃபுல்லாக நடந்து போகிறவங்களுக்கு ஒரு வழியாக நடந்து விடுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா போகலாம். ஆனால் நாங்கள் நடந்து போகிற பிளான் கிடையாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரீ தரிசன டிக்கெட்டில் ஒரு 1.5 மணி நேரம் நின்று டிக்கெட்ஸ் வந்து வாங்கியாச்சு. 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட்டு. 12 வயசுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு டிக்கெட்ஸ் வந்து கிடையாது. பாப்பா, சுகஸ்தி, சன்சி 2 பேர்த்துக்குமே டிக்கெட் வந்து கிடையாது. எங்கள் 3 பேர்த்துக்கு மட்டும்தான் டிக்கெட்டு. ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தப்ப நிறைய பேர் எப்படி போனீங்க, பட்டியல் அடைச்சிருந்தாங்களா, டிக்கெட் புக் பண்ணியிருந்தீங்களா, அந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டீங்க. ஸோ அதனால் இந்த வீடியோவில் சொல்லிட்டா போகிறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3:30க்கு விடியற்காலம் டிக்கெட் வந்து நாங்கள் வாங்கணும் இல்லைங்களா. டிக்கெட்ஸ் வந்து விடியற்காலம் 3:30க்கு வாங்கிட்டு மறுபடியும் அந்த மண்டபத்திலேயே வந்து படுத்து தூங்கிட்டோம். செம்ம டயர்டாக இருந்தது. தூங்கி எழுந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு 8 மணி போல் அங்கேயே பாத்ரூம் எல்லாமே இருக்குது. நல்லா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு திருப்பதி மலை மேலே ஏறலாம் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டோம். மலை மேலே வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி தேவஸ்தானத்தோட பஸ்ஸஸே இருக்குது. ஒருத்தருக்கு 90 ரூபா, பெரியவங்களுக்கு, சின்னவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா, அந்த ரேஞ்சில் பஸ்ஸஸே இருக்குது. ஏசி பஸ்ஸுனா 150 ரூபா. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் செம்ம டயர்டாக இருந்தது ட்ரெயினில் வந்ததும் சரி. அதனால் சரி நம்ம தனியாக நம்ம ஃபேமிலிக்கு மட்டும் ஒரு ஜீப் வந்து எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு ஜீப் வந்து எடுத்துக்கிட்டோம். ஒரு ஜீப் எடுத்தாவே எத்தனை பேர் வேணாலும் அதில் போய்க்கலாம், 1000 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஜீப் வந்து எடுத்துகிட்டு முன்னாடி கீழேயே வந்து பார்த்திங்கன்னா செக்கிங் எல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா, அது எல்லாமே முடிச்சுட்டு கிளம்பிட்டோம். துபாய் மண்ணை முதிச்சிட்டோம், துபாய் மண்ணில் நடக்கிறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஆஹா திருப்பதி வந்துட்டோன்னு எனக்கு பார்த்திங்கன்னா மனசில் செம்மையான சந்தோஷம். லாஸ்ட் டைம் தான் நான் வந்து திருப்பதி வந்தேன். போன வருஷம் தான் ஃபஸ்ட் டைம் திருப்பதி வந்தேன். அப்போவே வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் போயிட்டு விடியற்காலம் நைட் ஒரு 7 மணிக்காட்ட கீழேருந்து மலையில் ஏற ஆரம்பித்தோம் பஸ்ஸில். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விடியற்காலம் ஒரு 5 மணிக்கு கீழே இறங்கிட்டோம். அதனால் அந்த திருப்பதியை ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதோ எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா எங்களால் பண்ண முடியல. இந்த டைம் நல்லா பகலில் தான் போகிறோம். அதனால் நல்லா சூப்பராக எல்லாமே பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக எனக்கு செம்ம ஜாலி ஆயிடுச்சு. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா போன வருஷம் ஒரு வருஷம் தான் வந்தேன். அதுக்கு முன்னாடியிலிருந்தே ரொம்ப நாளாக ஆசை திருப்பதி போகணும்னு. ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா போனதே கிடையாது. போன வருஷம் தான் வந்தேன். ரொம்ப எனக்கு வந்து பிடிச்சிருந்தது. மனசுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக வந்து பிடிச்சிருந்தது. எனக்கு நல்லா செம்மையாக செட் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். திருப்பதி போனால் திருப்பம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது வந்து எனக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆன மாதிரி ஆச்சு. திருப்பதி வந்து போனதுக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது ஃபஸ்ட்டு. அடுத்து என்ன திருப்பதி போயிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து பிஸ்னஸுமே வந்து ஸ்டார்ட் பண்ணேன். எல்லாமே கொஞ்சம் நல்லா போச்சு. சரி அதனால் இன்னொரு முறை போயிட்டு வரலாம் அப்படின்னு தோணுச்சு. மேலே மலைக்கு வந்து கீழே இருந்து அடிவாரத்துலேருந்து மேலே மலைக்கு வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 மணி நேரம் போல ஆச்சு.
அரை மணி நேரம் ஜீப்பில் வந்துட்டு மேலே மலையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கிற ஒரு இடமா பார்த்து உட்காந்து காலையில் நம்ம சாப்பாடு கொண்டு வந்தோம் இல்லைங்களா, அந்த சாப்பாடு எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிட்டோம். பாதி வந்து நைட்டில் ட்ரெயினில் வரும்போது நைட்டே வந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் அங்கேயே ரூம் வந்து புக் பண்ணிக்கலாம். மலை மேலே வந்து நம்ம தான் வந்து புக் பண்ணணும். முன்னே ஆன்லைனில் புக் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் எனக்கு தெரியல. வந்து புக் பண்ணுற அந்த இதில் தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா புக் பண்ணோம். ஆதார் கார்டு காமிச்சோம். அதுக்கு ஒரு அரை மணி நேரம் போல் க்யூவில் வந்து நின்னோம். அரை மணி நேரம் போல் நின்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 100 ரூபா ரூம்பு 50 ரூபா ரூமு அப்படிங்கிற மாதிரி 2 இருந்தது. நாங்கள் வந்து 100 ரூபா ரூமு தான் கேட்டிருந்தோம். ஆனால் எங்களுக்கு வந்து அலோகேட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா அந்த 50 ரூபா ரூம் தான் வந்து அலோகேட் ஆச்சு. 500 ரூபா 5000 ரூபா தனியாக காட்டேஜ் வேணும், ஃபேமிலியாக வந்திருக்கோம், அந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணும்னு சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி ரூம்ஸ் வந்து தர்றாங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் வந்தப்போ ரூம் எல்லாம் எதுவுமே வாங்கலை. மொட்டை பனியில் இருந்துட்டு அப்படியே அந்த மொட்டை பனியிலேயே படுத்துருந்துட்டு வந்தோம். என் தங்கச்சிக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சளி பிடிச்சி காய்ச்சலெல்லாம் வந்துருச்சு. சரி, அதனால் இந்த டைம் ரூம் வந்து புக் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ரூம் புக் பண்ணிட்டோம். ஒரு ½ hour லைனில் நின்று ரூம் புக் பண்ணிட்டோம். ஆனால் அந்த ரூம் வந்து எங்களுக்கு ரெடியாகி வர்றதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா முன்னே ரூம் வெக்கேட் பண்ணணும், அதுக்கப்புறம் ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு 2 மணி நேரம் ஆகும்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே அப்படின்ட்டு அந்த 2 மணி நேரத்துக்கு சும்மா தேர்க்கடையெல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 4 பேரும் சுத்த வந்துட்டோம். அம்மா வந்து கூப்பிட்டோம், எனக்கு வந்த சலுப்புக்கு ஒரு மாதிரி சலுப்பாட்டம் இருக்குது, நடக்கவும் முடியல, நான் பேக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிறேன், நீங்கள்லாம் போய் சுற்றி பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போதே நம்ம ரூம் புக் பண்ணியிருப்போம் இல்லைங்களா, எந்த ஃபோன் நம்பர் நம்மளோட நம்பர் கொடுத்து புக் பண்ணுறோமோ அந்த நம்பருக்கே வந்து மெசேஜ் வந்துடும், ரூம் வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடுச்சு போங்க அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் எந்த இது வந்து கொடுத்துருக்காங்களோ அந்த அந்த டிபார்ட்மெண்ட்டில் போய் பக்கத்துலேயே வந்து சாவி வந்து கொடுத்துருக்காங்க. அங்கேயும் போய் சாவியெல்லாம் வாங்கிட்டு வரணும். சாவியெல்லாம் வாங்கிட்டு ஒரு வழியாக ரூம் வந்தாச்சு. இதுதான் வந்து எங்களுக்காக கொடுத்த ரூமு. நான் வந்து இதுக்கு முன்னாடி திருப்பதி வந்தப்போல்லாம் வெளியில் தானே இருந்தோம், ரூம்க்கெல்லாம் வந்ததில்லை. ரூம் எப்படி இருக்குமோ என்னமோ தெரியலையே அப்படிங்கிற சந்தேகத்தில் தான் போனோம். 50 ரூபாய்க்கு ரூமா அப்படின்னு எல்லாம் நினச்சிட்டு போனோம். ஆனால் அப்படியெல்லாம் தப்பாக தான் நினச்சிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. 50 ரூபா கிடையாதுங்க ரூமுமே, 550 ரூபா நீங்கள் வந்து கட்டணும். 500 ரூபா வந்து டெபாசிட் வந்து நீங்கள் கட்டணும். திரும்ப நீங்கள் ரூம் வந்து வெக்கேட் பண்ணி கொடுக்கும் பொழுது அந்த 500 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அக்கௌண்ட்டுக்கே கிரெடிட் ஆகும். கிரெடிட் ஆகிறதுக்கு ஒரு 3 நாள் ஆகும்னு சொன்னாங்க. ஆனால் எங்களுக்கு வந்து 3 நாளெல்லாம் ஆகலை. ஒரு ½ hourலேயே வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட பணம் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. 550 ரூபா கட்டுறோம் பார்த்தீங்களா, 500 ரூபா நமக்கு வந்து ரிட்டர்ன் போட்டுடுறாங்க. 50 ரூபா மட்டும் இங்கே வந்து வச்சுக்கிறாங்க. 10க்கு 10ங்கிற சைஸை விட நல்லா பெரிய ரூம், 10க்கு 16 12 அந்த மாதிரி இருக்கலாம்னு நினைக்கிறேன். வெங்கடாஜலபதி சாமியோட ஃபோட்டோ வந்து இருந்தது. நல்ல டபுள் காட்டெல்லாம் கிடையாது, நல்லா ஒரு பெரிய மெத்தையே வந்து கொடுத்துருக்காங்க. கிங் சைஸே இருக்கும். நல்ல மெத்தை, தலகாணி, பெட்ஷீட்டு எல்லாமே கொடுத்துருந்தாங்க. செல்ஃப்ஸ் எல்லாமே இருக்குது. ரூமுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் யாரோ ஒருத்தவங்க வர்றாங்க அப்படிங்கிறதுனாலேயே நல்லா க்ளீன் பண்ணி விட்டு அந்த பாத்ரூம்லாம் பார்த்திங்கன்னா ஓடா நிலெல்லாம் போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாமே வந்து போட்டு விட்டு நல்ல வாசனையாக தான் இருந்தது. எந்த ஒரு பேட் ஸ்மெல் எந்த ஒரு இதுவுமே இல்லை. நல்லா க்ளீன் பண்ணி எல்லாமே சூப்பராக இருந்தது. ஹீட்டர் இருந்தது, பட் ஹீட்டர் வந்து ஒர்க் ஆகலை. ஒர்க் ஆகலினாலும் பிரச்சனை இல்லை. பக்கத்துலேயே ரூமை விட்டு வெளியில் வந்தால் ஒரு 2 நிமிஷம் கூட நடக்க தேவையில்லை. அங்கே போனோம்னா சுடுதண்ணிக்குன்னே தனியாக வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே போய் நம்ம சுடுதண்ணி பிடிச்சிக்கிட்டு வந்து குடிச்சிக்கலாம், எவ்வளோ வேணாலும் பிடிச்சிட்டு வந்துக்கலாம். அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. இப்போ நம்ம சப்போஸ் ஃபேமிலியோட காரில் வர்றோம், இல்லை ட்ராவல்ஸ் எல்லாம் எடுத்து வரோம்னா அந்த ட்ராவல்ஸ் எல்லாம் இங்கே ரூமுக்கு முன்னாடியே நிறுத்திக்கலாம். நம்ம எத்தனை பேர் வர்றோமோ அதுக்கேற்ற மாதிரி 2 ரூம் வேணும்னா 2 ரூம் புக் பண்ணிக்கலாம். ஒரு காட்டேஜாக வேணும்னா காட்டேஜாகவே புக் பண்ணிக்கலாம். எல்லாமே செம்ம சூப்பராக இருந்தது. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் ரூமில் வந்து படுத்து ரெஸ்ட் எடுத்தோம். அப்புறம் மதியம் ஆயிடுச்சு. சரி, போய் சாப்பிட போகலாம். அங்கேயே வந்து பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு போடுவாங்க இல்லைங்களா தேவஸ்தானத்துலேயே, அங்கேயே போய் சாப்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக கிளம்பினோம். திருப்பதி மலை மேலே இருந்து இப்போ நாம் இருக்கிற அந்த காட்டேஜில் இருந்து நம்ம சாப்பிட்றதுக்கு போகிற இடத்துக்காக இருந்தாலும் சரி, இல்லை சுவாமி தரிசனம் பண்ண போகிற இடத்துக்காக இருந்தாலும் சரி, எங்கே போகிறதுக்குனாலும் அவங்களே அந்த தேவஸ்தானத்தோட பஸ்ஸே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது. அந்த பஸ்ஸில் ஏறியே நம்ம வந்து பார்த்திங்கன்னா எந்த இடத்துக்கு போகணுமோ, ஷாப்பிங் மாலுக்கு போகணும்னா ஷாப்பிங் மாலுக்கு போய்க்கலாம், சாமி கும்பிட போகணும்னா அங்கே போய்க்கலாம், சாப்பிட போகணுன்னாலும் அங்கே போய்க்கலாம். எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரீயாக அந்த பஸ்ஸே வந்து விட்டுருக்காங்க.
ஃப்ரீயாக போகணுன்னா அந்த பஸ்லேயே வந்து போய்க்கலாம். இல்லை நம்ம வந்து தனியாக ஜீப் வச்சு போகிறோன்னாலும் போய்க்கலாம். அங்கே ஜீப்ஸுமே வந்து அவைலபிளாக இருந்தது. சாப்பிட்ற இடத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்த நேரம்னு பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற இடத்துலையும் சரியான கூட்டம். அங்கேயும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 3/4 மணி நேரம் க்யூவில் நின்னோம். லாஸ்ட் டைம் வந்தப்போ சாப்பிட்ற இடத்துக்கோ டிக்கெட் வாங்குகிற இடத்துக்கோ கீழே எதுக்குமே வந்து கூட்டம் இல்லை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூலெல்லாம் லீவ் டைம் இல்லைங்களா, அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. சாப்பிட்ற இடத்துக்கு உட்காந்து தான் ரொம்ப நேரம் போகிற மாதிரி இருந்தது. பாப்பா 2 பேரும் அந்த திட்டு மாதிரி இருக்கும் இல்லைங்களா, அதுலேயே வந்து ரொம்ப நேரம் உட்காந்து எந்திரிச்சு அந்த திட்டிலேயே நடந்து வந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தாங்க 2 பேரும். ஒரு வழியாக அந்த சாப்பிட்ற இடத்துக்கு அந்த இதுக்குள்ளே வந்துட்டோம். எனக்கு மெயினாக இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்ன பிடிக்கும்னா, இந்த டிராயிங் வந்து இருக்குது இல்லைங்களா, அது வந்து லாஸ்ட் டைம் வந்தப்பவே ரொம்ப சூப்பராக பிடிச்சிருந்தது. அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது பாருங்கள். அப்பா பார்த்தாவே கண்ணை பறிக்கிறாப்புல அவ்வளோ சூப்பராக இருந்தது. இந்த இடத்துல நின்று ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்தோம். லாஸ்ட் டைம் வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி வரும்பொழுது நான் ஃபோனை வந்து கீழே பஸ் இருக்கும் பார்த்தீங்கன்னா, நாங்கள் ட்ராவல்ஸில் தான் வந்தோம். ட்ராவல்ஸில் வந்தப்போ அங்கேயே வந்து ஃபோனை வந்து வச்சுட்டு வந்துட்டோம். ஸோ என்னால் எதுவுமே கேப்சர் பண்ண முடியல. ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டு எல்லாத்தையும் கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஃபோன் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு அரை மணி நேரம் 3/4 மணி நேரம் நின்று நாங்களும் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு வந்து வந்தாச்சு. குட்டி பாப்பாவுக்கு செம்ம பசி. அவளுக்கு இந்த புளி சாதம் அப்புறம் சப்பாத்தி இதெல்லாம் சுத்தமாக இறங்காது. இது போல் சாம்பார் ரசம் இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். சாம்பார் ரசத்தை பார்த்துட்டு அவன் நல்லா திருப்தியாக சாப்பிட்டா. எனக்கு இந்த திருப்பதி தேவஸ்தானத்தில் கொடுக்குறாங்க இல்லைங்களா அந்த சட்னி, ஆஹா அது அவ்வளோ பிடிச்சிருக்கு. லாஸ்ட் டைம் வந்தப்போ சாப்பிட்டப்பவே அவ்வளோ பிடிச்சிருந்தது. இந்த டைமும் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்ததையும் சட்னியை தான் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். சூப்பராக இருந்தது. நல்லா வயிறு நிறைய சாப்பிட்டு ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் டயர்டாக இருந்தது. நல்லா படுத்து தூங்கிட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா 12 மணிக்கு பொழுது எழுந்திரிச்சு சாமி கும்பிட்றதுக்கு வந்து போகணும். அதனால் நல்லா படுத்து தூங்கியாச்சு. தூங்கிட்டு நைட் சாப்பாட்டுக்கு வந்து மறுபடியும் அங்கே ஃப்ரீயாக போடுறாங்க இல்லைங்களா, அங்கே போகிறதுக்கு இது இல்லை. ஏன்னா இங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே போகணும். போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே லைனில் மறுபடியும் கூட்டமாக்கே இருந்ததுன்னா லைனில் வந்து நிற்கணும். அதனால் இங்கே பக்கத்தில் இருக்கிற கடையிலேயே வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு கடைக்கே வந்துட்டோம். புரோட்டா, சப்பாத்தி, இட்லி, ஃப்ரைட் ரைஸ், நூடுல்ஸு அப்படிங்கிற மாதிரி வேணுங்கிற ரெசிபீஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் திருப்பதி மலையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் இருக்குதுங்க. பிளாஸ்டிக் சுத்தமாக நான் பார்க்கவே இல்லை. ரோட்டோரங்களில் அந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டிலோ எதுவுமே கிடையாது. வாட்டர் பாட்டிலில் தண்ணி எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தண்ணி வந்து அப்படியே வச்சுருக்காங்க. ஆரோ வந்து அங்கங்கே போட்டு வச்சுருக்காங்க. நம்ம வேணும்னா பிடிச்சி குடிச்சிக்கலாம். நம்ம வாட்டர் பாட்டில் வச்சுருந்தா குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா கண்ணாடி பாட்டில் தான். கண்ணாடி பாட்டிலில் நம்ம வந்து வேணும்னா வாங்கிக்கலாம். அது வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்புறம் மலை மேலே நான்வெஜ் எல்லாம் சுத்தமாக கிடையாது. முட்டை கூட கிடையாது. பாப்பா 2 பேரும் நூடுல்ஸ் வந்து வேணும்னு வாங்கி சாப்பிட்டாங்க. வெஜ் நூடுல்ஸ் தான் வந்து இருந்தது, சாப்பிட்டாங்க. ஆனால் முட்டை கூட கிடையாது, நான்வெஜ் எல்லாம் இல்லை. அது எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. ஞாயிற்றுக்கிழமை விடிகாலம் 3 மணிக்கு எங்களுக்கு வந்து சாமி தரிசனத்துக்கு டிக்கெட் வந்து கொடுத்துருந்தாங்க. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30 அப்படிங்கும் பொழுதே நைட் வந்து குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். பஸ்ஸில் வந்து போகலை, தனியாக ஜீப் வந்து எடுத்துக்கிட்டோம். குட்டி பாப்பாவோ தூங்கிட்டு இருந்தா, பஸ்ஸெல்லாம் கொஞ்சம் கூட்டமாக இருக்கிற மாதிரி இருந்தது. அதனால் தனியாக ஜீப் வந்து எடுத்துகிட்டு 11:30க்கு அந்த கேட் ஓப்பன் பண்ணுற இடத்துக்கு நாங்கள் போகும் பொழுதே இவ்வளோ கூட்டம். எல்லாருமே அங்கேயே படுத்தே தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஒரு சாயந்தரம் இந்த கேட் க்ளோஸ் பண்ணுவாங்க இல்லைங்களா, க்ளோஸ் பண்ண டைம்ல இருந்து நீக்கிற டைம் வரைக்கும் அங்கேயே வந்து எல்லாருமே படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அங்கே போலீஸ் எல்லாமே இருந்தாங்க. போய் எங்களுக்கு இப்படி 3 மணிக்கு தரிசனம் வந்து கொடுத்துருக்காங்க. தரிசனத்துக்கு வந்து டிக்கெட் வந்து கொடுத்துருக்காங்க. எத்தனை மணிக்கு கேட் ஓப்பன் பண்ணுவோம் அந்த மாதிரி நம்ம வந்து கேட்டோம்னா அவங்களே வந்து சொல்லிடுறாங்க. 12, 12:30 அதுக்கு மேலே தான் கேட் வந்து ஓப்பன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது வரைக்கும் இங்கேயே வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு அந்த பெரிய கூட்டத்தில் நாங்களும் ஒரு இடம் பிடிச்சி உக்காந்துக்கிட்டோம். கொற்ற பனி தான், பட் இருந்தாலும் சுவாமியை பார்க்குறோம் அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் எதுவுமே தெரியலை. உட்காந்துருந்தோம். குட்டி பாப்பா வந்து பார்த்திங்கன்னா நல்லா தூங்கிட்டா. சரி அவள் தூங்கட்டும், கேட்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணும் பொழுது அவளை வந்து எழுப்பி விட்டோம்னா அப்புறம் அப்படியே நடந்து வந்துடுவா. அப்புறம் வந்து எழுப்பி விட்டுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அவளை எழுப்பவே இல்லை, தூங்கட்டும்னு விட்டாச்சு. உட்காந்து எல்லாரும் கதை பேசிக்கிட்டு இருந்தோம். ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருந்தப்ப நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஃபோனு உள்ளே அலௌடு இல்லையில்ல, எப்படி எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னு. நம்ம இந்த கேட்டுக்குள்ளே போய் கோயிலுக்குள்ளே அந்த பட்டியலையெல்லாம் அடைச்சி சுற்றி வருவோம் பார்த்தீங்களா, அது வரைக்குமே ஃபோன் வந்து அலௌடு தான். சாமியை பார்க்க போகிறதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஒரு பட்டி மாதிரி ஒரு இதில் வரும். அந்த இடத்துல மட்டும்தான் ஃபோன் வந்து அங்கே உள்ளே போகிறதுக்கு மட்டும்தான் ஃபோன் அலௌடு கிடையாது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் எல்லாமே கொடுத்துடலாம். ரொம்ப செக்யூரிட்டியாக நம்மளோட ஆதார் கார்டில் இருக்கிற அந்த கண்ணை வச்சு பிரிண்ட்
டீட்டெயிலாக எடுத்துட்டு நம்மளோட ஃபோன் நம்பரை வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபோன் மட்டும் கிடையாது, எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்ஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வாங்கி வச்சுக்கிறாங்க. மறுபடியும் நம்ம சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு ஒரு டோக்கன் வந்து கொடுக்குறாங்க. அந்த டோக்கனை வந்து காமிச்சோம்னா நம்மளோட ஃபோன் எல்லாமே வாங்கிக்கலாம். பட்டியல் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்களை அடைக்கவே இல்லை. டிக்கெட்ஸ் வந்து வாங்கியிருந்தோம், அதனாலேயே பட்டியல் அடைக்கலையா அது என்னங்கிறது எனக்கு வந்து தெரியலை. பட் நாங்கள் லாஸ்ட் டைம் போனப்பவும் சரி இந்த டைம் போனப்பவும் சரி பட்டியல் எல்லாம் அடைக்கவே இல்லை. 12:45 போல் அந்த கேட் வந்து ஓப்பன் பண்ணி விட்டாங்க. இந்த இடத்துல தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபோன் எல்லாம் வாங்கி வச்சுருவாங்க. இதோட ஃபோன் வந்து கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நாங்கள் 12:45 ஓப்பன் பண்ணி விட்டாங்கன்னா ஒரு 4:30 பொழுது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி தரிசனம் வந்து முடிச்சுட்டு வெளியவே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் நம்ம கொடுத்த அந்த டோக்கனை வந்து காமிச்சோம்னா ஃபோன் வந்து கொடுத்துருவாங்க. ஃபோனை வந்து நம்ம வாங்கிக்கலாம். மணி இப்போ 4:30 போல் ஆகுது. திருப்பதி மலை மேலே இப்படி தான் இருக்குது. நல்ல ஒரு திருப்தியான சுவாமி தரிசனம் வந்து இருந்தது. ரொம்பவே மனசுக்கு நிறைவாக இருந்தது. நான் வந்து பார்த்திங்கன்னா திருப்பதி போகிறதுக்கு முன்னாடியே பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். பட் திருப்பதி போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய பிஸ்னஸ் வந்து ஓரளவுக்கு நல்லா பீக் எடுத்ததுன்னே சொல்லணும். நல்லாவே வந்து ஆர்டர்ஸ் எல்லாம் வந்தது, நல்லாவே போச்சு. நீங்களும் ஏதாவது பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக ஒரு முறை திருப்பதி வந்து போயிட்டு வாங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்கிறேன். பட் நீங்கள் போகும்பொழுது முழுமையாக நம்பி போங்க. திருப்பதி மட்டும் கிடையாது, எந்த கோயிலுக்கு நம்ம வந்து போனாலும் சரி அந்த சுவாமியை முழுமையாக நீங்கள் நம்புனீங்கன்னாவே அதோட ரிசல்ட் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தெரியும். எனக்கு ஆல் டைம் ஃபேவரட் வந்து பார்த்திங்கன்னா கிருஷ்ணன் தான். ரொம்பவே பிடிச்ச கார்டன் வந்து சொல்லணும். கிருஷ்ணன், மகாபாரதம், ராமாயணம் இதெல்லாம் என்னோடய லைஃப்பில் ஒன்றிணைஞ்சு வர்றது. ஸோ எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப நாளாக போகணும்னு ஆசை. போயிட்டு வந்ததுக்கப்புறமும் எனக்கு செம்ம ரிசல்ட்டு. ஸோ நான் அடுத்த முறையே இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கேன். இதில் ட்விஸ்ட் என்னென்னா அதுக்கு அடுத்த முறை நான் வரும்பொழுது திருப்பதி கீழேருந்து அந்த 7 மலையை நடந்து வர்றேன்னு நான் வந்து வேண்டிட்டு வந்திருக்கேன். இனி அடுத்த முறை நான் இன்னொரு 2 மாதம் கழித்து மறுபடியும் திருப்பதி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். 2 மாதமோ 3 மாதமோ. அப்போ வந்து நான் போகும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து கண்டிப்பாக நடந்து தான் வந்து போகணும். அதுவும் வந்து வேண்டிட்டு வந்திருக்கேன். திருப்பதி வந்து பார்த்திங்கன்னா மேலே மலை மேலே 3000 அடியோ 4000 அடியோ சொன்னாங்க. ஆனால் அவ்வளோ ஹைட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலே தெரியலைங்க. அந்த வண்டியில் போகும் பொழுது பஸ்ஸில் போகும் பொழுது தான் மலை ஏறுறங்கிற மாதிரி தெரியுது. அங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம ஊர் சிட்டிலெல்லாம் எப்படி இருக்கிறோம் அந்த மாதிரி தான் கொடுத்தது. அட்டேங்கப்பா, அவ்வளோ பெரிய மலைக்கு மேலே அவ்வளோ கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கட்டி வச்சு அட்டேங்கப்பா பார்க்கவே பிரமிப்பாக இருந்தது. உங்களுக்கும் நம்பிக்கை இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் இப்போ நாங்கள் சாமி தரிசனமெல்லாம் 3 மணிக்கு முடிச்சுட்டு 4 மணிக்கு 4:30 முடிச்சுட்டு ரூமுக்கு வந்து பார்த்திங்கன்னா 5:30 பொழுது வந்துட்டோம். வந்து மறுபடியும் நல்லா ரிலாக்ஸ்டாக தூங்கி எழுந்துட்டு ஒரு 8 மணிக்காட்டு எழுந்து கடையிலேயே சாப்பிட்டு அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அந்த கடைகள் ஷாப்பிங் மாலெல்லாம் கொஞ்சம் நிறைய இருந்தது. அது எல்லாமே சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு நான், என் ஹஸ்பண்ட், சன்சி 3 பேர் மட்டும் வந்தோம். குட்டி பாப்பா சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்து தூங்கினவு தான். அவள் எழுந்து வரவே இல்லை. சரி அவள் தூங்கட்டும், அம்மாவும் வந்து சலுப்பாக இருக்குதுன்னு அம்மாயும் பேத்தியும் அங்கேயே விட்டுட்டு நாங்கள் 3 பேர் மட்டும் எல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்து சுற்றி பார்த்தோம். எவ்வளோ இடங்கள் அடேங்கப்பா, பார்க்க ஒன்னொன்றுமே எனக்கு வந்து பிரமிப்பாக இருக்கிற மாதிரியே இருந்தது. எத்தனை மக்கள் வந்து அங்கேயே ஸ்டே பண்ணியிருக்காங்க, அந்த பணியில் படுத்திருக்கிறாங்க. அவ்வளோ ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷ்னலாக இருந்த மாதிரி இருந்தது. இவ்வளோ பேர் வந்து சுவாமி தரிசனத்துக்காக பணியில் இருந்து அங்கேயே ஸ்டே பண்ணி இருந்து எல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிடிச்சிருந்தது. குட்டி பாப்பாவுக்கும் மொட்டை அடிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். சரி அடுத்த தடவை வரும். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் கட் வந்து பண்ணிட்டோம். அடுத்த டைம் வரும்போது அவளுக்கு வந்து மொட்டை அடிக்கணும் திருப்பதியில்.
இதுதான் திருப்பதி கோயில். நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் விடிகாலம் 4 மணி கிட்ட தானே பார்த்தோம். அந்த அளவுக்கு நல்ல வெளிச்சமாக இல்லை. சரி காலையில் ஒரு முறை மறுபடியும் கோயில்கிட்ட போயிட்டு வெளியில் நின்று சாமி கும்பிட்டு வரலாம் அப்படின்னு ஹஸ்பண்ட் வந்து சொன்னேன். சரி ஓகே வான்னு கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10-10:30 போல் ஆகுது. எப்போவுமே வந்துட்டு இந்த கோயிலை சுற்றி எந்த இடங்கள் இருக்குது, மேலே ஒரு ஹனுமன் கோயில் வந்து இருக்குது, அந்த கோயிலுக்கும் வந்துட்டு எல்லா பக்கம் சாமி கும்பிடலாம் அப்படிங்கிறதுக்காக வந்தோம். லட்டுமே வந்து கொடுத்தாங்க, ஃப்ரீ லட்டு வந்து கொடுத்தாங்க. ஒரு டிக்கெட் எங்களுக்கு வந்து 3 டிக்கெட் தான். அம்மா, நான், ஹஸ்பண்ட் 3 பேர் தான். பாப்பா 2 பேத்துக்கு டிக்கெட்ஸ் இல்லைங்களா, அதனால ஃப்ரீ லட்டும் கொடுத்தாங்க. ஃப்ரீ லட்டு இல்லாமல் நமக்கு எத்தனை லட்டு தேவையோ அத்தனை லட்டு அமௌண்ட் கொடுத்தா மட்டும் போதும். 50 ரூபாய்க்கு சின்ன லட்டு, 100 ரூபாய்க்கு கொஞ்சம் பெருசு, 200 ரூபாய்க்கு நல்ல பெரிய லட்டு அப்படிங்கிற மாதிரி நிறைய டைப்ஸில் லட்டு வந்து வச்சுருக்காங்க. நமக்கு எந்த லட்டு வந்து வேணுமோ எவ்வளோ வேணுமோ காசு கொடுத்து வாங்கிக்கலாம். ஆனால் அந்த ஒரே டைம் மட்டும்தான். சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு லட்டு வாங்க போகிறோம் பார்த்தீங்களா, அப்போ மட்டும்தான் வாங்க முடியும். மறுபடியும் அதை விட்டு வந்துட்டோம்னா மறுபடியும் அதுக்குள்ளே வந்து போக முடியாது. மறுபடியும் சாமி தரிசனத்துக்கு போனால் தான் வாங்க முடியும். மறுபடியும் ஒரு முறை காலையில் வந்து எல்லா பக்கம் சுற்றி பார்த்துட்டு நல்லா சுவாமி கும்பிட்டாச்சு. சனிக்கிழமை அதான் நல்ல கூட்டம். அங்கே ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூட்டம் கிடையாது. ஏன்னா ஆந்திராவில் திங்கக்கிழமை எலெக்ஷன், பிஎம் எலெக்ஷன் வந்து வந்துச்சு இல்லைங்களா, அது வந்து திங்கக்கிழமை. ஸோ அப்படிங்கும்பொழுது கொஞ்சம் கூட்டம் வந்து கம்மியாக இருந்தது. எங்களுக்கு வந்து அது தெரியல. அது தெரிஞ்சிருந்தால் கரெக்டாக அந்த கூட்டம் கம்மியாக இருக்கிறப்ப பிளான் பண்ணியிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சுவாமி தரிசனம் வந்து பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் ஓகே, நல்ல ஒரு திருப்தியான தரிசனம் வந்து பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி 300 ரூபா பணம் கட்டி புக் பண்ணி போக முடிஞ்சால் ஓகே, அப்படி போகலாம். பட் அந்த புக் பண்ணுற டேட்டில் போக முடியாத போச்சுன்னா அமௌண்ட் வேஸ்ட்டாக போயிடும் இல்லையா, அதுக்காகத்தான் இதாக இருக்குது. அப்படி உங்களால் புக் பண்ணி போக முடியலை அப்படின்னா ஒன்றுமே இல்லை. ஒரு 12 மணி 1 மணிங்கும் போது நைட்டு திருப்பதியில் அந்த டிக்கெட் கொடுக்குற இடத்துக்கு ரீச் ஆகிடுங்க. 2 மணிங்கும் பொழுது டிக்கெட் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்கள் அரை மணி நேரம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் லைனில் நின்னீங்கன்னா டிக்கெட்ஸ் வந்து வாங்கிடலாம். ஃப்ரீ தான் அந்த டிக்கெட்டு. ஆதார் கார்டு மட்டும் கொண்டு போகணும். 12 வயசுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் டிக்கெட் இல்லை. 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு டிக்கெட்ஸு. ஆதார் கார்டை காட்டி நீங்கள் டிக்கெட்ஸ் வந்து வாங்கிட்டு மலை மேலே வந்துடலாம். எந்த டைமுக்கு உங்களுக்கு சரிசனம் வந்து சொல்லியிருக்காங்களோ அதுலேருந்து ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி, நீங்கள் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி மட்டும் போனீங்கன்னாவே போதும். போய் லைனில் நின்னீங்கன்னா பட்டியல் எல்லாம் இப்போ அடைக்கிறது இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு கீழே அந்த நடந்து வர்றவங்கள வேணால் லைட்டாக அங்கங்கே அடைச்சி வச்ச மாதிரி நான் வந்து பார்த்தேன். அதை பற்றி எனக்கு தெரியலை. பட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிக்கெட்ஸ் வந்து வாங்கிட்டா 300 ரூபா டிக்கெட் வாங்கினா அரை மணி நேரத்தில் சாமி பார்த்துடலாமா. இந்த ஃப்ரீ டிக்கெட் வாங்கினா ஒரு 4 மணி நேரம் 4.5 மணி நேரம் ஆகும். நீங்கள் ஒரு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி போயிட்டு சுவாமியை வந்து சுற்றி வந்தீங்கன்னா ரொம்ப நேரம் நிற்க வைக்கிறதெல்லாம் கிடையாது. அப்படியே நடந்துகிட்டே இருக்க வேண்டியது தான். 4 மணி நேரம் நீங்கள் ஓடிட்டே இருக்க வேண்டியதான். கடை நடந்துகிட்டே இருந்தால் சரியாக இருக்கும். சுற்றிட்டு வந்துட்டோம்னா ஒரு 4 மணி நேரம் 4.5 மணி நேரத்தில் சுவாமியை திருப்தியாக தரிசனம் பண்ணிடலாம். கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏதாவது ஒரு பிஸ்னஸ் வந்து நீங்கள் பண்ணுறீங்க, ஏதாவது லைஃப்பில் ஒரு புதுசாக ஒரு ஸ்டெப் வந்து எடுத்து வைக்கிறீங்க, பிஸ்னஸில் கொஞ்சம் நல்லா ரீச் ஆகணும், இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுறோம், அதில் வந்து புதுசாக ஒரு விஷயம் பண்ணுறோம், அதில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன இது நான் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எனக்கு சக்ஸஸ் ஆச்சு. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை திருப்பதி விசிட் பண்ணி பாருங்கள். ஃபினான்ஷியலாக நீங்களும் கொஞ்சம் நல்லா இதாகலாம். எனக்கு தெரிஞ்சதை நான் வந்து சொல்லியிருக்கேன். மதியம் வந்து எல்லா பக்கம் நின்று சாமி கும்பிட்டு கோயிலுக்கெல்லாம் போயிட்டு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தேவஸ்தானத்தில் சாப்பாடு வந்து போட்டாங்க. அதுக்கும் பக்கத்தில் தான் நாங்கள் வந்து இருந்தோம். ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு கூட்டமே கிடையாது. ஒரு 2 நிமிஷம் அப்படியே உள்ளே வந்தோம், சாப்பாட்டுக்கு வந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. மறுபடியும் ஒரு முறை சாப்பிட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேர் மட்டும் இங்கே சாப்பிட்டுட்ருக்கோம். அடுத்த முறை திருப்பதி வந்து நடந்து போகணும் அப்படின்னு தான் நான் வந்து மனசில் நினச்சிருக்கேன். இந்த டைம் வந்து ஜீப்பில் போனால் பஸ்ஸில் போனால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், டிக்கெட் வாங்கிட்டு போனால் எப்படி இருக்குங்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே சொல்லிட்டேன். அடுத்த முறை கண்டிப்பாக நடந்து போயிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். ஆஹா, இந்த சட்னி செம்ம டேஸ்ட்டுங்க. கண்டிப்பாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த சட்னி எப்படி செய்யணும்னு ட்ரை பண்ணி பார்க்கணும். பச்சரிசி சாதம் தான் அங்கே திருப்பதியில். பச்சரிசி சாதம், சட்னி, சக்கரை பொங்கல், இது வந்து எல்லாத்துக்குமே இருக்குது. சாம்பார், ரசம், மோர், அப்புறம் பொரியல் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன காய் இருக்குதோ அந்த காய்க்கு ஏற்ற மாதிரி செஞ்சுருவாங்க போல். சாப்பிட்டு வந்துட்டு ரூம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு 2:30க்கு வெக்கேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டைம் வந்து கொடுத்துருந்தாங்க. 2:30க்கு வெக்கேட் பண்ணியாச்சு. என்னோட இதுதான் ஆதார் கார்டு தான் வச்சு பார்த்திங்கன்னா ரூம் வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் தான் வந்து வரணும். அந்த கண்ணில் இருந்து ஸ்கேன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ரூம்க்கு எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பாருங்கள், அந்த பின்னாடியே பஸ்ஸஸ் எல்லாம் போகுது பாருங்கள். இதெல்லாமே அந்த திருப்பதி தேவஸ்தானத்திலிருந்து விடுற பஸ்ஸு தான். எல்லாமே ஃப்ரீ பஸ் தான். நம்ம வந்து ஏறிட்டு பஸ் ஸ்டாண்ட் போகணும்னா பஸ் ஸ்டாண்ட் போய்க்கலாம். கீழே வர்றதுக்கு தனி பஸ்ஸு, அதுக்கு வந்து கீழே வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு. பட் சுவாமி தரிசனத்துக்கு போகிறது, சாப்பிட்ற இடத்துக்கு போகிறது, ஷாப்பிங் ஒர்க் போகிறது, இது எல்லாமே ஃப்ரீ பஸ் தான். நாங்கள் வந்து போய் அந்த
ரூமெல்லாம் கொடுத்துட்டு கீயெல்லாம் கொடுத்துட்டு வர்றதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. கீ கொடுக்கும் பொழுதே 3 நாள் ஆகணும், அந்த மீதி அமௌண்ட் உங்களுக்கு 500 கிரெடிட் ஆகும், 3 நாள் ஆகும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ஒரு 1/2 ஹவர்லேயே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அமௌண்ட் வந்து கிரெடிட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டைம் பாப்பா 2 பேர்த்துக்கு ஆனுவல் எக்ஸாம் லீவ் வந்து விட்டப்போ நிறைய பக்கம் பிளான் பண்ணி போனோம். சென்னை போய் 1 வீக் இருந்தோம், கன்னியாகுமரி டூர் சுற்றுனது, அப்படி இப்படின்னு போய்கிட்டே டூர் திருப்பதி வந்தது அப்படின்னு போய்கிட்டே தான் இருந்தோம். ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே போகலை. கொரோனாவுக்கு அப்புறம் அந்த லீவில் வர்ற இதுல எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம், எங்கே போனாலும் பயங்கர கூட்டமாக தான் இருந்தது. லாஸ்ட் டைம் திருப்பதி வந்தப்போ இந்தளவுக்கு கூட்டம் இல்லை, ஆனால் இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா சரியான கூட்டம். ரூம் வந்து புக் பண்ணிட்டேங்காட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா எங்கே க்யூவில் நின்றுட்டு இருந்தாலும் சுற்றிட்டு வந்தாலும் ரூமில் வந்து நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கலாம். நீங்களும் திருப்பதி போனீங்கன்னா ஒரு 1/2 hour 1 hour வெயிட் பண்ணி ரூம் எடுத்துக்கோங்க. ரூம் எடுத்துட்டிங்கன்னா நல்லா ரிலாக்ஸ்டாக சாமியும் பார்த்துட்டு நல்லாவே வந்து வரலாம். சாயந்தரம் 5 மணிக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து போட்டிருந்தோம் ஈரோடு வந்து வர்றதுக்கு. பூனே எக்ஸ்பிரஸ்ன்னு நினைக்கிறேன், அது கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ். போகும்பொழுது தான் பூனே எக்ஸ்பிரஸில் போனோம், வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் தான். நாங்கள் ஒரு 2 மணிக்கு பொழுது மலையிலேருந்து கிளம்பிட்டோம். மலையிலேருந்து கீழே வர்றதுக்கே எப்படி இருந்தாலும் ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும் இல்லைங்களா, அதனால் கிளம்பியாச்சு. போகும் பொழுது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எனக்கும் சன்சிக்கு நல்லா தான் இருந்தது. ரிட்டர்ன் வரும் பொழுது அச்சோ வாந்தி வர்ற மாதிரி கொமட்டிகிட்டே இருந்தது. சன்சி கீழே இறங்குனதையும் வாமிட்டே பண்ணிட்டா, அவனால் ஒன்றும் முடியலை. வர்ற வழி ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கரடி இருக்கும், இங்கே புலி இருக்கும், இங்கே இது இருக்கும், அப்படிங்கிற மாதிரி சிறுத்தை இருக்கும் அப்படிங்கிற மாதிரியே தான் போர்டெல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா சூப்பராக இருந்தது, எல்லாமே பார்த்துட்டு வந்தோம். இதுதான் நடந்து போகிற படிக்கட்டு. ஆஹா, அடுத்த வருஷம் நம்ம இதில் தான் நடந்து போவோம் அப்படின்னு நானும் நினச்சிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் வந்தால் கரெக்டாக ட்ரெயின் வந்து வந்துடுச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா எனக்கும் சன்சிக்கும் 2 பேர்த்துக்குமே மேலே வந்து டிக்கெட்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்ல ஒரு திருப்தியான சாமி தரிசனம் வந்து பண்ணிவிட்டு ரிலாக்ஸ்டாக ட்ரெயின் ஏறி படுத்துட்டோம். நைட்டு ஒரு 10:30 10:45 அப்படிங்கும் பொழுது வந்து பார்த்திங்கன்னா ஈரோடு வந்து ரீச் ஆகிட்டோம். நாங்கள் வெள்ளிக்கிழமை சாயந்தரம் 5 மணிக்கு கிளம்பினோம். ஞாயிற்றுக்கிழமை காலையில் 3 மணிக்கு சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு 11 மணிக்கு பொழுது வீட்டுக்கே வந்துட்டோம். இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனலுக்கு வந்தால் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.